நான் சவால் விடுறேன், நீ உண்மையிலேயே வளர்ந்திருக்கிறது என்கிற பொய்யை நீ திரும்ப திரும்ப சொல்ற. 2% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பாஜகவை நீ 20% ஒரு பூஜ்ஜியத்துக்கு மதிப்பே இல்லை. மக்கள் மீது பாஜக மண்ணெல்லி போட்டதை தவிர எதையுமே செய்யவில்லை என்பதை குறிப்பதுதான் என் மண் என் மக்கள். சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்துக்கு நிக்கிறார் மதுரையில் அப்படின்னா அதற்கான எல்லா செலவினங்களையும் அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட திமுக பார்த்து கொடு. பாரத் ஜோடோ யாத்திரை என்று எல்லா மக்களையும் சந்தித்து 5000 மைல்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதங்கள்னு பாத்தீங்கன்னா அது ராகுல் காந்தியுடைய பாதங்கள். அதை ஊடகங்கள் ஒளிபரப்புவது கிடையாது. விடியற் காலையிலே எழுந்து இல்லத்தரசிகள் டீ காபி போடுறதுக்கு அடுப்பை பத்த வைத்த உடனே அந்த சிலிண்டர் விலை என்ன என்று அவர்களுக்கு புரிந்து கொண்டால் ஒருவன் கூட பாஜகவுக்கு வாக்களிக்க எச் ராஜாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நீங்க அழைப்பு விட்டு பாருங்க. துக்கட குருமூர்த்திக்கு கூப்பிடுங்க, பாண்டி கோயில நாங்க கிடா வெட்டி சாமி கும்பிடுறோம், நம்ம எல்லாருமே ஒரே இந்துக்கள் தான், விருந்துக்கு வாங்கன்னா வருவாங்களா? நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறாங்க. இப்போ அண்மையில் அவங்களுடைய உயர்மட்ட குழுவில் அந்த ஐடியில் முக்கியமாக வேலை செஞ்சவர் ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறவருக்கு இப்போதான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி தான் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. உடனடியாக அவருக்கு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை உடனே தந்திருக்கிறாங்க. இது சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. ஒரு கட்சியில இப்போ வந்தவருக்கு உடனடியாக இப்படி ஒரு பொறுப்பு தராங்க, நாளைக்கு ஒரு சீட்டு கூட வழங்கப்படலாம் அப்படின்ற அளவுக்கு போகுதுன்னா இவ்வளவு நாளாக அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இவர்களுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு விவாதங்கள் வருது. இப்படி ஒரு உடனடியாக ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டது சரியா? இந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட, ஆதிக்க அரசியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட, இடைநிலை சாதிகளினுடைய வன்முறைக்கு எதிரான, வெறியாட்டங்களுக்கு எதிரான ஒரு முழக்கமாக சாதி மறுப்பை முன்வைத்து சமத்துவத்தை சொல்லுகிற ஒரு அரசியல் கட்சியமாக உருவாகிறது. அந்த அரசியல் கட்சியை ஒரு தலித் அரசியல் கட்சி என்று பல பேர் தலித் அல்லாதவர்கள் புறக்கணிக்கக்கூடிய அல்லது அவர்களை மறுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ இருக்கிறது. அவர் அதையெல்லாம் கடந்து தமிழ் தேசியம் பேசுகிறார், இஸ்லாமியர்களுக்கான விடுதலை குறித்து பேசுகிறார், பிற்படுத்தப்பட்டவர்கள் நலன் குறித்து பேசுகிறார், ஓபிசியினுடைய உரிமை குறித்து தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிறார். எல்லா போராட்டங்களிலும், அணு உலை போராட்டமாக இருந்தாலும், மீத்தேனுடைய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும், ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் குரல் கொடுக்கிறார், களத்திற்கு வருகிறார். அதிகார மட்டத்திலே அவர் ஆளுங்கட்சியோடு இருக்கிற போது கூட ஆளுங்கட்சி தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டுகிற இடத்திலேயும் திருமாவளவன் தொடர்ந்து பயணிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அரசியல் கட்சியிலே இடைநிலை சாதிக்காரர்கள், ஆதிக்க சாதி என்று தங்களை கருதி கொள்ளுகிறவர்கள் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கிறார்களா என்கிற கேள்வியை கேட்டால் மிக சொற்பமானவர்கள் மட்டும்தான் வந்திருக்கிறார்கள். அவருக்கு எல்லா விதமான அறிவாற்றல் இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது, சிந்தனை ஆற்றல் இருக்கிறது, மக்களை வசீகரிக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் இருக்கிறது. ஆனால் தலித் அல்லாதவர்கள் ஏன் அந்த கட்சிக்கு போக மறுக்கிறார்கள்? பாஜக போன்ற ஒரு மதவாத கட்சிக்கு பின்னால் இளைஞர்கள் அணிதிரள்கிறதை பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி போல இனவெறி ஊட்டுகிற கட்சிக்கு பின்னால் கூட சில பேர் அணிவகுக்கிறார்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட கட்சிகள், பிற்போக்குத்தனமான கட்சிகளுக்கு பின்னால் எல்லாம் போகிற போதெல்லாம் நாம் அது எந்த விமர்சனமும் இல்லாமல் அதை பார்க்கிறோம். இவருடைய அரசியல் கட்சியை நோக்கி ஒரு சில பேர் வருகிறார்கள் என்றால் அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த நபர் தான் மாநாட்டு பணிகளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் என்று அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே அவர் கட்சி பொறுப்பு அறிவித்தது வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட குறைந்த காலத்திற்குள்ளே அறிவித்திருக்கலாமே தவிர அவர் நீண்ட நெடுங்காலமாக திருமாவளவன் அவர்களோடு பயணித்திருக்கிறார். அவரோடு அவருடைய கொள்கை சார்ந்து, அவருடைய அம்பேத்கரிய கோட்பாடு சார்ந்து அவருக்கு ஒரு உயர்ந்த மரியாதை இருந்திருக்கிறது, நட்பு இருந்திருக்கிறது. அந்த நம்பகத்தன்மையினுடைய அடிப்படையிலேயும் அவர் செயலாற்றக்கூடிய தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவர் என்கிற அடிப்படையிலையும் அவர் மீது இருக்கிற நம்பிக்கையிலே அவர் பதவி கொடுக்கிறார். இது விமர்சிப்பதற்கு ஒன்றும் இல்லையே. அவருடைய பின்னணி என்னன்னா ஒரு பெரிய தொழிலதிபர், அதுவும் லாட்ரி இதுல ஏற்கனவே அமலாக்கத்துறையினால சோதனைகள் நடத்தப்பட்டு இப்படி ஒரு பின்னணி கொண்டவர் உடனடியாக இப்படி ஒரு கட்சிக்கு வராரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மக்களுக்கான கட்சியாக இருக்குங்கிற நம்பிக்கையிலேருந்து பேசக்கூடியவங்க தான் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு பாஜகவினர்கள் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் வைக்கலாம். ஒரு இந்த விமர்சனம் நான் பார்க்க முடியும். கட்சியின் மீது நன்மதிப்பு கொண்டவர் தான் இந்த விமர்சனங்களே வைக்கிறாங்க. அது போராடக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு செல்வந்தர்கள் வரக்கூடாது,
நிதி அளிக்கக்கூடியவர்கள் வரக்கூடாது, தொழிலதிபர்கள் வரக்கூடாது என்று எழுதி வைக்க முடியாத சில கற்பனையான சட்டங்களை சில பேர் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்வது, ஒரு கற்பிதங்களை உருவாக்கி கொண்டு இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு, இது போன்ற அரசியல் கட்சிகள் வளராமல் போனதற்கே சமகால அரசியலினுடைய போக்கு என்னவாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு தேர்தலுக்கு வீட்டுக்கு வீடு பணம் கேட்கிறான், எங்கே போனாலும் ஆரத்தி தட்டோட காசு கேட்கிறான். இந்த மக்களை எல்லாம் சந்திப்பதற்கு இன்றைக்கு தேர்தல் ஜனநாயக முறையே மிக மோசமான ஒரு பணநாயகமாக மாறி இருக்கிற போது, வசதி படைத்தவர்கள் இருந்தால்தான் தேர்தல் அரசியலை எதிர்கொள்ள முடியும் என்கிற நிலை என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமான நிலை அல்ல. அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற பட்சத்திலே இது பொதுவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது அதை கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரச்சனையாக நீங்கள் மாற்றக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மிகச்சிறந்த அரசியல் தலைவராக விடுதலை போராட்ட காலத்திலே இருந்து தொடர்ச்சியாக அரசியலிலே பணியாற்றிய நல்லக்கண்ணு போன்றவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியவில்லை, நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியவில்லை. ஏனென்றால் தேர்தல் முறை என்பது அவ்வளவு ஒரு மோசமான பிற்போக்கான பாதை கொண்டவர்களுக்கான சிறுத்தைகளிலே விதிவிலக்காக யாரோ ஒரு செல்வந்தரோ யாரோ ஒரு தொழிலதிபரோ ஒருத்தர் 2 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இந்த மாதிரி வருகை தருகிறார்கள். அவர்கள் வருகையையும் நீங்கள் தடை செய்து விட்டால் அவர்கள் கட்சி நடத்துவதற்கான நிதியை, அதற்கான நிதி ஆதாரத்தை, பொருளாதார வலிமையை பெற்றுத் தருவதற்கு மாற்று வழிமுறை என்ன இருக்கிறது என்பதை யாராவது சொல்லுங்க. ஜனநாயகத்துல இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல மாநிலங்கள்ல இருக்கிறாங்க, தேசிய அளவுல இருக்கிறாங்க, சில கட்சிகளா ஆளுங்கட்சியா கூட கேரளால போன்ற இடங்கள்லாம் இருந்திருக்காங்க, வேறு சில மாநிலங்களில் இருந்திருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் கார்பரேட்ஸ் கிட்டயோ இந்த மாதிரியான தொழிலதிபர்கள்ட்டயோ அவங்க வாங்குறது இல்லையே, அவங்க மக்கள் மத்தியில தானே வாங்குறாங்க. கார்பரேட்டுகளிடம் அவர்கள் காசு வாங்குவதில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல கூட்டணி கட்சிகள் தான் அவர்களுக்கான தேர்தல் செலவினங்களில் பெரும்பகுதி பங்கேற்கிறார்கள் என்கிற யதார்த்தத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் நிறுத்தப்படுகிற வேட்பாளர் ஏழ்மையானவராக இருப்பார், கட்சியும் ஏழ்மையாகத்தான் இருக்கும். ஆனால் திமுகவோடு கூட்டணி போகிறார்கள் அல்லது அதிமுகவோடு கூட்டணி போறாங்கன்னா அதிமுக தான் அந்த தேர்தல் செலவிலே பெரும்பகுதியை, ஒரு 70% அவங்க கையில் எடுத்துக்கொண்டு செலவு பண்ணி தான் அவங்களையும் ஜெயிக்க வைக்கிறாங்க. நீங்க சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்துக்கு நிக்கிறார் மதுரையில் அப்படின்னா அதற்கான எல்லா செலவினங்களையும் அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட திமுக பார்த்து கொள்கிற காரணத்தினாலதான் அவர் தொகுதி வாரியா வீடு தோறும், வீதி தோறும், ஊர் தோறும் போய் மக்களை சந்திக்க முடியுது. இந்த யதார்த்தத்தை சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொண்டால் இது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. இது ஒட்டுமொத்தமாக தேர்தல் அரசியல் ஒரு வீழ்ச்சி பாதையிலே போகிறது, அது ஜனநாயகமாக இல்லாமல் பணநாயகமாக மாறிவிட்டது என்பது தனியாக விவாதிக்கப்பட வேண்டுமே தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைத்து முடிச்சு போட்டு அவர்கள் ஏன் தூய்மைவாதமாக இல்லை, புனிதமாக இல்லை என்று பேசுவது முறையற்றது. அது அரசியல் இன்றைய நடைமுறை யதார்த்தத்துக்கு எதிரானது. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய பற்றி ஒரு கருத்து கணிப்பு வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு 20% அளவில் அவங்க வாக்குகளை பெறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்புகள் வெளியே வந்துச்சு. இப்போ இன்னொரு பக்கம், இது ஒரு பக்கம் வந்தாலும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பாஜக மத்தியிலே இருந்துச்சு. இப்போ அண்ணாமலையும் போட்டியிடலான்னு சொல்லிட்டாரு, எல்முருகனும் வேற இடத்துல மாநிலங்களவை உறுப்பினராக போறாரு அப்படின்னு வருது. தமிழிசை சவுந்தரராஜன் முதல்ல போட்டியிடுற மாதிரி வச்சு இவங்க எல்லாருமே பின்வாங்குறாங்க. இப்போ பாஜக தான் ஒரு தனித்து களம் காண்போம் அப்படின்ற அளவுக்கு வந்தாங்க. இப்போ இந்த அவர்களுடைய முன்னணி வேட்பாளர்கள்லாம் போட்டியிடாது எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டிலே பாஜக மலரவே மலராது என்பதை முதலில் தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகள் தான் என்பதைத்தான் நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு விளக்குகிறது. அண்ணாமலை கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவரே தேர்தல் அரசியலை சந்திக்க மறுக்கிறார் என்றால், நோட்டாவோடு மல்லு கட்டி இந்த மாதிரி பொய்யான இமேஜை பல பேர் உருவாக்கி இருக்கிறார்கள், ஊடகங்கள் உருவாக்கி இருக்கிறது. நம்ம யாருக்கெல்லாம் பணம் கட்டணுமோ, யாருக்கெல்லாம் பெரிய பெரிய செய்தி நிறுவனங்களுக்கு, சேட்டலைட் நிறுவனங்களுக்கு நம்மளுடைய முதலாளித்துவ ஆதிகள் பணம் கொடுத்து உருவாக்கினார்களோ அவர்கள் உருவாக்கின பொய்யான பிம்பம் தான் பாஜக அதிகமாகிவிட்டது. தொண்டர்கள் லட்சக்கணக்கில் பெருகிட்டாங்க, எங்கே போனாலும் அண்ணாமலை போற இடத்துல பூரா பெரிய கூட்டம்லாம் வருது என்றெல்லாம் பேசுவது. ஊருக்குள்ளே ஒருவன் கரடியை கொண்டு வேடிக்கை காட்டுவதற்கு வந்தால் கூட ஒரு கூட்டம் வரும். அதனால் அத்தனை பேரும் கரடிக்கு பின்னால் காட்டுக்கு போய் விடுவார்கள் என்று அர்த்தம் கிடையாது. வேடிக்கை பார்ப்பது என்பது வேறு, நம்புவது என்பது வேறு. அரசியல் கட்சியிலே சில பேரை வேடிக்கை பார்ப்பார்கள், நம்ப மாட்டார்கள். டி ராஜேந்தர் பேசினால் கூட தான் லட்சக்கணக்கான பேர் கேட்டார்கள். எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கிறேன். பல தலைவர்களுக்கு அந்த மவுஸ் எல்லாம் உண்டு. துக்ளக்கு வாசகர் கூட்டம் நடக்கும்போது கூட தான் கூட்டமாக இருக்கிறது. அதுக்காக குருமூர்த்தி தேர்தல் ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்க முடியாது. அப்ப யதார்த்தம் என்னவென்றால், கூட்டம் கூடுவது என்பது வேடிக்கை காட்டுவது, வித்தை காட்டுவது.
மக்கள் நம்புவது என்கிற இடத்திலே இவர்கள் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. இப்ப நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க, பல நடிகர்கள் பல பேர் வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை வந்த அப்புறம் யாத்திரையில பல பேரை சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காதா கட்சிக்கு? தானே தன்னுடைய அதாவது ஆருத்ரா நிதி மோசடி போன்ற பல்வேறு மோசடிகளில் சம்பாதித்த பணங்களை வைத்துக்கொண்டு வாடகைக்கு பணம் கொடுத்து எப்படி வாடகைக்கு வாகனங்களை புக் பண்றாங்களோ அது மாதிரி மனிதர்களையே வாடகைக்கு பிடித்து ஒரு நாளைக்கு என் கூட நீ இருக்கணும் நடைபயணத்துல என்று ஒரு 500 பேரை 200 பேரை வாடகைக்கு பிடித்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அன்றாடம் சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. பல பேர் தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறான், பல பேர் வெட்டியாக இருக்கிறான். அவனெல்லாம் என்ன செய்யறான், பொழுது போறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பேர் போறான். அது தொடர்ச்சியாக அந்த ராத்திரியெல்லாம் யாத்திரை நடந்ததானா அதுவும் கிடையாது. உண்மையாவே பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து பாரத் ஜோடோ யாத்திரை என்று எல்லா மக்களையும் சந்தித்து 5000 மைல்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதங்கள்னு பார்த்தீங்கன்னா அது ராகுல் காந்தியுடைய பாதங்கள். அதை ஊடகங்கள் ஒளிபரப்புவது கிடையாது. அதை பற்றி எதுவுமே உரையாடல் கிடையாது, விவாதம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா 200 பேரை கூட்டிட்டு போனாலோ 20 பேரை கூட்டிட்டு போனாலோ தினசரி அண்ணாமலையை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் என் மண் என் மக்கள்ங்கிறார். மக்கள் மீது பாஜக மண்ணெல்லி போட்டதை தவிர எதையுமே செய்யவில்லை என்பதை குறிப்பதுதான் என் மண் என் மக்கள் என்று நான் கருதுகிறேன். மக்களுக்கு அவர்கள் நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் பெட்ரோல் பங்கிலே போய் உங்களுடைய 2 வீலருக்கோ உங்கள் காருக்கோ நீங்கள் எரிபொருள் நிரப்புகிற போது பெட்ரோல் டீசல் நிரப்புனீங்கன்னா அங்கு ஒரு புகைப்படம் இருக்கும், பாரத பிரதமரின் புகைப்படம். மன்மோகன் சிங் காலத்திலே 50 ரூபாய்க்கு வித்த பெட்ரோல் இன்றைக்கு 120 ரூபாய்க்கு விற்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொண்டால் விடியற் காலையிலே எழுந்து இல்லத்தரசிகள் டீ காபி போடுறதுக்கு அடுப்பை பத்த வைத்த உடனே அந்த சிலிண்டர் விலை என்ன என்று அவர்களுக்கு புரிந்து கொண்டால் ஒருவன் கூட பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டான். பாஜக இனி மோடியை சொல்லியோ வளர்ச்சியை சொல்லியோ வளரவே முடியாது, வரவே முடியாது தெரிந்து கொண்டுதான் ராமரை தேர்தல் களத்தில் இறக்கினார்கள். ராமருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஒற்றை தெய்வமும் கிடையாது. இந்து மக்களினுடைய ஒரே ஒரு தெய்வம் ராமர் தான் என்று எந்த இந்துக்களும் ஒப்புக்கொள்ள மாட்டான். அந்த கோவில் திருவிழா முடிந்ததுன்னு அந்த திறப்பு விழா முடிந்த உடனேயே தைப்பூசத்திற்கு போய்விட்டான் எல்லாரும். இப்ப வேறு வேறு சாமி கும்பிடக்கூடியவன் மாடனை கும்பிடுவான், ஐயனாரை கும்பிடுவான், பாண்டி கோயில கிடா வெட்டி சாமி கும்பிடுவான், கிடா வெட்டி பாண்டி கோயில கிடா வெட்டி சாமி கும்பிடுறோம். நீங்க எல்லாம் வாங்க எல்லாரும் இந்துக்கள் தானே சொல்லி எச் ராஜாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நீங்க அழைப்பு விட்டு பாருங்க, துக்குட குருமூர்த்திக்கு கூப்பிடுங்க, பாண்டி கோயில நாங்க கிடா வெட்டி சாமி கும்பிடுறோம், நம்ம எல்லாருமே ஒரே இந்துக்கள் தான், விருந்துக்கு வாங்கன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்ப அவர்கள் பின்பற்றுகிற மதம் வேறு, பார்ப்பனர்களுக்கான வழிபாடு என்பது வேறு, அவர்களுக்கான வணக்க வழிபாடு என்பது வேறு, இவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. எனவே பாஜக ஜெயிக்காது என்பதை அண்ணாமலை உணர்ந்திருக்கிறார். அதனால தேர்தலில் போட்டியிடலாம். பாஜக வெல்லவே வெல்லாது என்பதை பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு தெரிந்த காரணத்தினால ஒருவன் கூட போட்டியிடுவதற்கு முன்வரவில்லை என்று சொன்னா நான் சவால் விடுறேன். நீ உண்மையிலேயே வளர்ந்திருக்கிறது என்கிற பொய்யை நீ திரும்ப திரும்ப சொல்ற. 2% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பாஜகவை நீ 20% ஒரு பூஜ்ஜியத்துக்கு மதிப்பே இல்லை. நீ முன்னாடி போட வேண்டிய பூஜ்ஜியத்தை கொண்டு பின்னாடி போட்டிருக்க. இதெல்லாம் மோடியிடம் விலை போன ஊடகங்கள் செய்கிற ஒரு மிக மோசமான செயல் இது. அதனால இவர்கள் நடத்துகிற இந்த நாடகத்தில் அவர்கள் சொன்ன பொய்யை அவர்களால் நம்ப முடியவில்லை. மக்களை நம்ப சொல்கிறார்கள். ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் தொடர்ச்சியாக பொய் சொல்லி பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அவர்கள் பருப்பு வேகவில்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தி நியூஸ் லைட். வணக்கம்.